வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பழமையான நகரத்தை பற்றி அப்படியே அதோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் வந்து பேசிக்கிட்டே நம்ம வந்து மதுரைக்கு வந்து போகிறோம். எங்கே இருந்துன்னா தொண்டியிலேருந்து. தொண்டி வந்து இது வந்து தொண்டியோட அங்கங்கே எந்தெந்த ஊரோடைய ரீஜன்ஸ்லாம் எது வரையும் வருதோ அதை வந்து டாப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். தொண்டினா தொண்டி, திருவாடனை, காளையார் கோவில், சிவகங்கை, மதுரை வழியாக இந்த பஸ் வந்து 1 to 7 தான் ஸ்டில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இந்த பஸ்ஸு கரெக்டாக வந்து ஷார்ப்பாக வந்து தொண்டியிலேருந்து 4:30 வந்து சாயந்தரம் வந்து எடுக்கிறாங்க. இது வந்து நியர்லி வந்து 7:10 போல் வந்து நம்மளுக்கு வந்து மதுரை வந்து ரீச் ஆகும். இது வந்து தொண்டியை அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குதுல. இப்போ நான் தொண்டியை பற்றி எனக்கு தெரிஞ்ச வந்து விஷயங்களை வந்து சொல்கிறேன். தொண்டியை வந்து இப்போ உள்ளவங்க வந்து எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரில. ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த புலவர்கள்லாம் ஒவ்வொரு இலக்கியங்களையும் தொண்டியோட அழகை வந்து வர்ணிக்காத இடங்களே வந்து இல்லை. நான் எப்படி சொல்கிறேன்னா வந்து அகநானூறுன்னு ஒரு இதில் அம்முவனார் புலவர் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, தொண்டியோட அழகை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு தலைவியோட அழகுக்கு வந்து ஒப்பிட்டு வந்து தொண்டியை வந்து பேசியிருக்காங்கன்னு வந்து நம்மளுக்கு வந்து குறிப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அகிலும் துகிலும் என்னும் வந்து பட்டாடை, கற்பூரம், சந்தனத்தோடைய ஸ்மெல் வந்து மதுரையோட கூடல் நகரம் வரையும் வந்து இங்கே ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுற பட்டாடை, அதுக்கப்புறம் வந்து சந்தனம், அதுக்கப்புறம் வந்து கற்பூரத்தோடைய ஸ்மெல் வந்து அந்த வாசங்கள் வந்து மதுரை கூடல் நகரம் வரையும் வந்து வீசியதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட வந்து ஒரு பழமையான ஒரு அழகான ஒரு நகரத்தில் வந்து நாங்கள் வாழ்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதே மாதிரி வந்து இது பாண்டிய மன்னனோட ஒரு வகையான வந்து பாண்டிய மன்னனோடைய துறைமுகம்னு சொன்னாலே அது தொண்டி தான். ஆனால் ஸ்டில் வந்து அந்த தொண்டியில் வந்து ஒரு ஜெட்டி பாலம் இருக்குது. அது வந்து இப்போ வந்து ரொம்ப மோசமான நிலையில் அது வந்து யாருமே போக முடியாமல் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு யாருக்கும் வந்து இது மூலியமாக வந்து போயிடுச்சுன்னா அது வந்து சீக்கிரமே தொண்டி மக்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு தாங்க கேட்டுக்கிறேன். அதே மாதிரி வந்து தொண்டி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகவும் பேருந்து டிப்போ வந்து கேட்டு 25 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டில் வந்து அது வந்து வரும்னு சொல்கிறாங்க. எப்போ வருதுன்னு தெரில. நீங்கள் தான் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து அந்த டிப்போவை வந்து வர வைக்கிறதுக்கு ஹையர் அஃபீஷியலுக்கு வந்து ஷேர் பண்ணி விடணும். இந்த பஸ் அப்படியே நம்மளுக்கு வந்து தொண்டிலேருந்து இப்போ திருவாடனை போயிட்டுருக்கு. இது வந்து முக்கியமான வளைவுனே சொல்லலாம். இது வந்து ரொம்ப டேஞ்சரான வளைவு. ஆனால் அந்த டேஞ்சரான வளைவில் ரைட் சைடு ஃபுல்லாக வந்து ஒரு நீர்நிலைகளாக இருக்கும். லெஃப்ட் சைட் ஃபுல்லாக பாருங்கள், வயலில் வந்து எவ்வளோ நெற்களஞ்சியங்கள் வந்து வளர்ந்துருக்குது. ராமநாதபுரத்தோடைய வந்து நெற்களஞ்சியம்னு சொல்கிறதே வந்து இந்த திருவாடனை வட்டம், இந்த தொண்டியெல்லாம் சேர்ந்த இடத்த தான் வந்து நெற்களஞ்சியம்னு சொல்லுவாங்க. பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்க்கும்போது அதுவும் வந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த திருவாடனை தொண்டி ஏரியாவெலாம் நீங்கள் வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அந்த ஜனவரி ஸ்டார்டிங்லாம் வரும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக பச்சைன்னு வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். எங்கே பார்த்தாலும் வந்து நீர்நிலைகளாக தான் இருக்கும். நீங்கள் பார்க்குற இடத்துலாம் நீர்நிலைகளாக இருக்குதுல்ல, அந்த மாதிரி இந்த பஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த பஸ்ஸையுமே வந்து முன்னாடி வந்து 1 to 7 வந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த டைமிங்கில் ஓட்டுறதில்லை. இதுக்கும் வந்து நாங்கள் வந்து பெட்டிஷன் வச்சுருக்கோம். ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து பஸ் வந்து திரும்ப வந்து 1 to 7 வந்து ரன் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோக்கு உண்மை நம்மளுக்கு வந்து தெரில. இந்த மூலியமாகவும் நாங்கள் வந்து பதிவு இறக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த பஸ் வந்து ஸ்டாப்பிங்ஸ் வந்து இப்போ வந்து திணையத்தூர்னு ஒரு ஊரில் வந்து தொண்டிக்கும் திருவாடனைக்கும் நடுவில் திணையத்தூர்னு வந்து ஒரு ஊரில் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து திருவாடனை ரீச் ஆகும். திணைத்துறை சுற்றியும் நம்மளுக்கு வந்து கிராமங்கள் தான் வந்து இருக்கும். எண்ணற்ற வந்து குக்கிராமங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது இதை சுற்றி. ஆனால் அதுகளுக்கு வந்து போதியமான ஹப்புன்னு வந்து சுற்றி இருக்கிற வந்து சுற்று வட்டாரங்களுக்கு வந்து ஒரு ஹப்புன்னு வந்து ஒரு சென்ட்ரு பாயிண்ட்டுன்னு சொல்கிறது வந்து நம்மளுடைய தொண்டியை தான் நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. ஆனால் தொண்டியில் வந்து போக்குவரத்து வந்து இரவில் வந்து மதுரையிலேருந்து வர்றதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. திருவாடனையில் வந்து ரொம்ப மணிக்கணக்காக காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. தொண்டிக்கு வர வண்டி ஃபுல்லாக டிப்போ இல்லாததுனால அந்தந்த ஊர்லேயும் நிப்பாட்டிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காரைக்குடி, தேவகோட்டை, சிவகங்கை, மதுரையிலேயே வந்து வண்டியை ஹால் பண்ணிடுறாங்க. அதனால் வர்றதில்லை. அதனால் கூடிய விரைவில் வந்து தொண்டிக்கு வந்து நாங்கள் வந்து போக்குவரத்து கழகத்தோடைய டிப்போ வரும்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். அது மாதிரி இல்லாமல் தொண்டி வந்து எப்படின்னா, பாண்டிய மன்னன் வந்து போர் புரியும் பொழுது நம்மளுக்கு வந்து சகோதரக்குள்ளேயே வந்து சண்டை போட்டு அதுக்கப்புறம் ஒரு பராக்கிரம பாண்டியன் வந்து இறந்து போனதுக்காண்டி இந்த பேரை வச்சுக்கிட்டு இலங்கையில் ஒரு மன்னன் இருந்தாங்க. எப்படி என் பேரில் உள்ளவங்களை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி அவங்கள வந்து கொல்றதுக்காண்டி நம்மளுக்கு வந்து பாண்டிய நாட்டுக்கு வராங்க. அப்போ வந்து பாண்டியன் மன்னன் வந்து சோழன் மன்னன்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. எங்களுக்கு வந்து இந்த ஹெல்ப் பண்ணி எங்களை வந்து
காப்பாற்றுங்கன்னு. அப்போ வந்து சோழ படைகள் வந்து தொண்டியில் வந்து தங்கியிருந்து அதுக்கப்புறம் வந்து வென்று கொடுத்துட்டாங்க. காலப்போக்கில் வந்து திரும்பவும் வந்து அவங்க வந்தாலும் வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த சோழ மன்னன்ட்ட வந்து பாண்டியன் மன்னன் எங்களுக்கு வந்து படையை வந்து இங்கே இருக்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவங்க தங்கினவங்க தான் வந்து தொண்டியோட கடலோரத்தில் வந்து இருக்கிறவங்கன்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ பஸ்ஸை வந்து நம்மளுக்கு வந்து எங்கே வந்துருச்சுன்னா திருவாடனை வந்துருச்சு. திருவாடனை வந்து ஆதி காலத்தில் வந்து அட்டை வாயில்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சங்க காலத்து பேரே வந்து அதுதான். இப்போ வந்து திருவாடனையில் வந்து நமக்கு வந்து ஒரு அழகான வந்து அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சிவகங்கை திருவாடனை சுற்றி வந்து எண்ணற்ற கிராமங்கள் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. நம்மளுக்கு வந்து ஆப்போசிட்டில் தெரிகிறது வந்து ஆப்போசிட்டில் வந்து தெரிகிறது வந்து முத்துராமலிங்க தேவருடைய வந்து சிலை தான். இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பேர் வந்து என்னென்னா காமராஜர் வந்து பேரை தான் நம்மளுக்கு வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து திருச்சிக்கு தேவகோட்டை காரைக்குடி அதே மாதிரி வந்து திருச்சியிலேருந்து ராமேஸ்வரம் போகிற பஸ்லாம் இங்கே டச் பண்ணி தான் நமக்கு வந்து போவாங்க. அதுக்கப்புறம் இந்த பஸ் அப்படியே வந்து போயிட்டே இருக்கும்போது கைகாட்டின்னு ஒரு ஊர் வரும். கைகாட்டியில் தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா வந்து லெஃப்ட் எடுத்தால் வந்து உங்களுக்கே தெரியும் ராமநாதபுரம், ரைட் எடுத்தால் வந்து நம்மளுக்கு வந்து திருச்சி போவாங்க, ஸ்ட்ரெயிட்டாக போனால் மதுரை. மதுரையிலேருந்து தொண்டிக்கு வந்து நியர்லி வந்து 120 கிலோமீட்டர் வந்து இருக்குது. இது வந்து நேஷ்னல் ஹைவேயாகவும் வந்து மாற்றிட்டாங்க. ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து லாங் ரைடர்ஸ்ன்னு வந்து சொல்கிற மாதிரி முக்கால்வாசி பஸ்ஸு வந்து ஒரு காலத்தில் வந்து தொண்டிலேருந்து போடிநாயக்கனூர் அதுக்கப்புறம் வந்து செங்கோட்டை பெரியகுளம்னு சொல்லிட்டு ரொம்ப பேருந்துகள் வந்து நெடுதுளைவு பேருந்துகள்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த பேருந்தை ஃபுல்லாக வந்து கட் பண்ணிவிட்டு வெறும் மதுரை வரையும் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கும் நாங்கள் வந்து எவ்வளவோ வந்து பெட்டிஷன் போட்டுட்டோம். அதுக்கு வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து நடவடிக்கை வந்து எடுக்காமல் தான் இருக்கிறாங்க. நீங்கள் பாருங்களேன், அந்த நெற்பயிர்களுக்குள்ளே அந்த பஸ்ஸு வந்து அந்த வளைஞ்சு வந்து போகிறது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு உங்களுக்கே வந்து புரியும். இந்த மாதிரி ஒரு அழகான வந்து சாலைகளில் வந்து போகும்போது மனசுக்கு வந்து எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் அந்த மனசில் உள்ள கவலைகள்லாம் இந்த பச்சை பச்சைன்னு வந்து பார்க்கும்போது அது வந்து ஓடிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். இந்த பஸ்ஸு அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து முப்பையூர்னு ஒரு ஊர் வரும். அதுக்கப்புறம் வந்து முப்பையூரில் நிப்பாட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து திருவேகம்பத்தூர்னு ஒரு ஊரில் நிப்பாட்டுவாங்க. இந்த பஸ் வந்து இப்போ ரீச் ஆகிறது வந்து முப்பையூருமே வந்து முப்பையூர்லேருந்து நம்மளுக்கு வந்து தேவகோட்டைக்கு போகிறதுக்கு வந்து ரைட்டில் கட் பண்ணி போவாங்க. இந்த பஸ் ஆப்போசிட்டில் வர்றது ஃபுல்லாக இந்த ரூட்டில் வந்து வர பஸ் எல்லாமே மதுரையிலேருந்து தொண்டிக்கு வர வண்டி மட்டும் தான் வரும். தொண்டியை தாண்டி போகிற வண்டிகளும் ஒரே வண்டி வந்து இருக்கும் நம்மளுக்கு. நம்ம வந்து இப்போ ரீச் பண்ண போகிற ஊர் வந்து என்னென்னா திருவேகம்புத்தூரில் வந்து எப்போதுமே வந்து அவங்க வந்து முக்கிய வந்து இது கொடுக்கறது முன்னுரிமை கொடுக்கறது வந்து விவசாயத்துக்கு தான் வந்து கொடுப்பாங்க. இங்கே வந்து நம்ம எப்போதுமே வந்து ஒரு செழிப்பான சூழ்நிலை மற்ற ஊரை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து திருவேகம்புத்தூரில் வந்து ஒரு செழிப்பான இதை வந்து எப்போதுமே காலகட்டத்திலையும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ராமநாதபுரத்தில் வராது. கைகாட்டியை தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே நம்மளுக்கு வந்து ராமநாதபுரம் மாவட்டம் வந்து முடிஞ்சிடும். இதெல்லாம் வந்து சிவகங்கை மாவட்டத்தோடைய இடங்களாக வந்து நம்மளுக்கு வந்து பார்க்கப்படுது. இது வந்து ரைட்டில் வந்து போனோம்னா சருகணி. இந்த பஸ்ஸு சருகணிக்கு வந்து உள்ளே போக மாட்டாங்க. இந்த சருகணி வழியாக தான் நம்மளுக்கு வந்து தேவகோட்டைக்கெலாம் வந்து வண்டி போகும். இந்த காளையார் கோவில் சிவகங்கையிலேருந்து வர்றவங்க இந்த வழியாக தான் நம்மளுக்கு வந்து போவாங்க. இப்போ வந்து பஸ் வந்து சருகணியை தாண்டி காளையார் கோவிலுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. காளையார் கோவில்லேயே உங்களுக்கு வந்து ரொம்ப தெரியும், மருதுபாண்டியர் இருக்கிற காலகட்டத்தில் அங்கே ஒரு பெரிய சிவன் கோயில் வந்து இருந்துச்சுன்னு நம்மளுக்கு வந்து தெரியும். அந்த சிவன் கோயிலேருந்து நம்ம வந்து மேலேருந்து பார்த்தோம்னா 66 கிலோமீட்டரில் உள்ள மீனாட்சி அம்மன் கோயில் வந்து தெரியும். நம்மளுக்கு வந்து வரலாறுகளில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அவ்வளோ பிரசித்தி பெற்ற ஊராகவும் இந்த நம்மளுக்கு வந்து காளையார் கோவில் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. இந்த காளையார் கோவிலை வந்து தலைமை இடமாக வந்து கொண்டு சில மன்னர்களும் வந்து இருந்ததாக வந்து நம்மளுக்கு வந்து வரலாற்றில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அது வந்து ப்ரீஃபாக வந்து நம்ம வந்து இனிமேல் வந்து ஒவ்வொரு ஊரை பற்றியும் வந்து அந்த ஹிஸ்ட்ரிஸை வந்து எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து பேசி வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தலான்னு ஒரு இது வந்து இருக்குது. நம்ம வந்து பஸ் இப்போ வந்து ஆண்டச்சி ஊரணின்னு சொல்லுவாங்க. அது கரெக்டான பேராக தான் இருக்கும். அதை தாண்டி போகுது. தூரத்துலேருந்து நம்மளுக்கு வந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ஒரே கோபுரம் மட்டும் அழகாக தெரியும்.
அந்த கோபுரம் தான் நம்மளுக்கு வந்து காளையார் கோவிலோட கோபுரம். அங்கே பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும், அப்போ நம்ம வந்து காளையார் கோவிலை வந்து நம்ம வந்து ரீச் பண்ண போகிறோன்ட்டு வந்து தெரிஞ்சிடும். தொண்டிலேருந்து காளையார் கோவிலுக்கு வந்து இந்த பஸ் வந்து வரக்கூடிய எடுத்துக்கொண்ட நேரம் வந்து 1 மணி நேரம். மற்ற பேருந்துகள்லாம் வந்து 1.5 மணி நேரத்துலேருந்து நியர்லி 1.25 மணி நேரம் வரையும் இந்த ஊருக்கு வந்து எடுத்துப்பாங்க. இந்த பஸ்ஸு வந்து இங்கே வந்து ஒரு வந்து 10 நிமிஷம் வந்து இடைவெளியில் வந்து பஸ்ஸு நிற்கும். அதுக்கப்புறம் தான் வந்து திரும்ப வந்து இந்த பஸ்ஸை வந்து சிவகங்கை நோக்கி போகும். காளையார் கோயிலில் உள்ளவங்களுக்கு வந்து இதை பற்றி, இந்த கோயிலை பற்றியும் உங்கள் ஊரை பற்றியும் வந்து நல்லா தெரிந்தவர்கள் வந்து நான் எதுவும் மிஸ்டேக்காக வந்து சொல்லியிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த வீடியோஸில் வந்து கீழே கமெண்ட்டில் வந்து அப்டேட் பண்ணுங்கள், இதை பற்றி சொல்லுங்கள். அந்த மாதிரி காளையார் கோவிலேருந்து நம்மளுக்கு வந்து பரமக்குடி, இளையான்குடி, அதுக்கப்புறம் வந்து கல்லல் போன்ற ஊர்களுக்கு வந்து இங்கே வந்து பேருந்து வசதி இருக்குது. இங்கேருந்து மதுரைக்கு வந்து முக்கால்வாசி வந்து தொண்டிலேருந்து வந்த பேருந்துகள் தான் வந்து நம்மளுக்கு வந்து மதுரையை வந்து கவர் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும், நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து அந்த கோயில் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பஸ் வந்து எதை நோக்கி போயிட்டுருக்குன்னா வந்து சிவகங்கை நோக்கி போயிட்டுருக்குது. சிவகங்கைக்கு நோக்கி போயிட்டுருக்கும்போது எல்லாத்துக்கும் வந்து ஒரு அறிந்த ஒரு 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 ஊருனால் வந்து அது கொல்லங்குடி. அது ரொம்ப பெரிய ஊரெலாம் இல்லை, அங்கே ஒரு கோயில் இருக்குன்னு மட்டும் தெரியும். அந்த பஸ் ஸ்டாப்பே வந்து நம்மளுக்கு வந்து அந்த கோயிலுடைய ஆர்ச்சில் தான் நம்மளுக்கு வந்து பஸ்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. உள்ளுக்குள்ளே போனால் கோயில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கொல்லங்குடியை தாண்டி வந்து பஸ்ஸு போயிட்டுருக்கும்போது ஒரு அழகான வந்து இந்த காடு வந்து இருக்கும், ஆரஸ்பதி மரத்தோடைய காடுகள் இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே வந்து பஸ்ஸை வந்து போகும். அந்த காட்டை வந்து தாண்டி போகும்போது இந்த மழை காலத்தில் வந்து அந்த மலை வந்து அந்த காடுகள் மேலே வந்து பட்டு நமக்கு வந்து அந்த ஆரஸ்பதியோட ஸ்மெல்லை வந்து நம்மளுக்கு வந்து அழகாக வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே அதை வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே போகலாம். அப்படியே போயிட்டே இருக்கும்போது நாட்டரசங்கோட்டை விளக்குன்னு ஒரு ஸ்டாப் வரும். நாட்டரசங்கோட்டை விளக்குலேருந்து ரைட்டில் போனால் தான் நம்மளுக்கு வந்து நாட்டரசங்கோட்டை வரும். இது தான் நம்மளுக்கு வந்து அந்த நாட்டரசங்கோட்டை விளக்கு. ஆனால் நம்ம பஸ்ஸை வந்து நாட்டரசங்கோட்டைக்குள்ளேலாம் போகாது. நம்மளுக்கு வந்து இங்கே வந்து இறக்கி விட்டுட்டு டேரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சிவகங்கைக்கு வந்து போயிட்டுருக்கும்போது ஒரு கடினமான ஒரு வளைவு வரும். அந்த வளைவை ஒட்டி வந்து நம்மளுக்கு வந்து மூங்கில் மரங்களாக வந்து மூங்கில் புற்களாக இருக்கும். மூங்கில் வந்து நம்மளுக்கு வந்து புற்கள் இதில் தான் சொல்லணும், அதனால் மூங்கில் புற்களாக வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். அந்த மூங்கில் புற்களை தாண்டி அந்த பஸ் வந்து போயிட்டுருக்கோம். அந்த காலகட்டத்திலலாம் நாங்கள் சிறு குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் நம்மளுக்கு வந்து தொண்டிலேருந்து மதுரை போகும்போது சிவகங்கை வந்தாலே வந்து ஓரளவு வந்து நம்மளுக்கு வந்து மதுரை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க அங்கே. ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து அந்த டயத்துலேயே வந்து ஒத்தையடி ரோடாக இருக்கும்போதே வந்து பஸ்ஸு வந்து 3.5 மணி நேரத்தில் வந்து போயிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து நேஷ்னல் ஹைவே போட்டுமே அதே டைமிங்கில் வந்து ஓட்டுற ஒரே ரூட் வந்து தொண்டி டு மதுரைன்னு வந்து சொல்கிறேன். இந்த பேருந்தோடைய டைமிங் வந்து எப்போ தான் குறைக்க போகிறாங்கன்னு தெரில. ஸ்டில் வந்து நமக்கு வந்து அதே 3.5 மணி நேரம் 3 மணி நேரத்தில் தான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இதை வந்து இந்த ரோட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து பேருந்துடைய வேகத்தையும் டைமிங்கையும் வந்து கொஞ்சம் பேருந்தோடைய வேகத்தை அதிகப்படுத்தி டைமிங்கை வந்து கொஞ்சம் குறைச்சி தந்தாங்கன்னா மக்கள் வந்து பயன்பெறுவாங்க. நேராக போகிற மக்கள் வந்து ரொம்ப பயன்பெறுவாங்க. பஸ்ஸை வந்து இப்போ வந்து எங்கே ரீச் பண்ண போகுதுன்னா வேலுநாச்சியரோடைய மணிமண்டபத்தை தாண்டி வந்து பஸ்ஸு போக போகுது. நம்மளுக்கு வந்து வீரமங்கை வேலுநாச்சியர்னு வந்து எல்லாத்துக்குமே தெரியாத ஹிஸ்ட்ரியே இல்லை. அதே மாதிரி வந்து சிவகங்கை வந்து ஒரு சீமைன்னே சொல்லுவாங்க. அரண்மனை இருக்குது. அது பழமை வாய்ந்த ஒரு அழகிய ஊர். ஆனால் வந்து ஸ்டில் வந்து எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லாமல் நான் சிறு குழந்தையிலேருந்து இப்போ வரையும் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்குது. ஓரளவு கொஞ்சம் முன்னேற்றங்கள் இருக்குது. இப்போ ஏதோ சிப்காட் வந்து சிவகங்கையை சுற்றி வரப்போகுதுன்னு வந்து ஒரு மாதங்களாக வந்து செய்திகளில் வந்து கேட்கும்போது ஒரு சந்தோஷம் வருது. இது வந்து என்னென்னா வந்து நம்மளுக்கு வந்து அவுட்டர் ரிங் ரோடு வந்து நம்மளுக்கு வந்து சிவகங்கையில் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோடைய காட்சிகள் தான் இது. பஸ்ஸு இப்போ வந்து சிவகங்கைக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. சிவகங்கைக்குள்ளே நுழைஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து சிவகங்கையோட பேருந்து பணிமனை தான் இருக்கும். அரசு போக்குவரத்து கழகம் சிவகங்கையோடைய பணிமனை வந்து நம்மளுக்கு வந்து ரைட்டில் இருக்கும். அதை தாண்டினதுக்கப்புறம் ஒரு பிரிட்ஜில் வந்து பஸ் ஏறும். பிரிட்ஜுக்குள்ளே வந்து கீழே போய் நம்ம வந்து ரைட் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து சிவகங்கையோட ரயில்வே ஸ்டேஷன் வந்து போயிடலாம். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து சிவகங்கையோட பஸ் டிப்போட்டோடைய பஸ் ஸ்டாப்பு. இந்த ரைட் சைடில் இருக்குல்ல, அதுதான் வந்து சிவகங்கையோட பஸ் ஸ்டாப்பு.
பஸ் டிப்போட பஸ் ஸ்டாப்பு. நம்ம வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்ஜை வந்து க்ராஸ் பண்ணி நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து ஸ்டில் வந்து ஒர்க்கிங் வந்து போயிட்டுருக்கனால பஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மதுரை ரூட்டில் போகிற பஸ்ஸும் சரி, தொண்டி ரூட்டில் வர பேருந்துகளும் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வெளியே தான் நம்மளுக்கு வந்து நிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பேருந்து நிலையம் பக்கத்தில் வந்து வந்தாச்சு. நம்ம இந்த டிரைவர் அண்ணா வந்து ரொம்ப பழக்கம். இந்த டிரைவர் அண்ணா கடந்த எனக்கு வந்து இந்த பஸ் வந்து ஆக்சுவலாக வந்து ஏசி பஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஏசி பஸ்ஸை ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பஸ்ஸை வந்து ராமநாதபுரம் டிப்போவுக்கு வந்து மாற்றி விட்டுட்டு இப்போ திரும்ப வந்து இந்த வண்டியை கொடுத்துட்டாங்க. இந்த அண்ணன் வந்து எனக்கு அந்த காலகட்டத்திலேருந்தே வந்து எனக்கு நல்ல ஒரு அறிஞ்ச ஒரு நல்ல டிரைவர் அண்ணானே சொல்லணும். இவங்க பேர் வந்து முனீஸ்வரன். இவங்க வந்து சிவகங்கை டிப்போவில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதான் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சிவகங்கையோட கடை வீதி வழியாக நம்மளுக்கு வந்து மதுரையோட மெயின் ரோடை வந்து பஸ்ஸு வந்து போயிட்டுருக்கு. தங்கமயில், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒரு சில குறிப்பிடக்கூடிய கடைகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சிவகங்கையில் இருக்கிற ஒரே சிக்னல் வந்து இங்கே வரும், மதுரை முக்கில் உள்ள ஒரு சிக்னல் வரும். அது மட்டும் தான். அங்கே தான் வந்து திருப்பத்தூருக்கு வந்து போகிற பஸ்ஸு, மானாமதுரைக்கு போகிற பஸ்ஸு ஸ்ட்ரெயிட்டாக போனால் மதுரைக்கு வந்து போகிற மாதிரி வந்து இருக்கும். அந்த சிக்னல் தான் நம்மளுக்கு வந்து இதுதான் அந்த சிக்னலு. ரைட்டில் போனோன்னா திருப்பத்தூர், அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட்டில் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து போனோன்னா மானாமதுரை போவாங்க. நம்ம வந்து லெஃப்ட்டை எடுத்துகிட்டு உடனே வந்து ரைட்டில் போயிட்டு இந்த ரோட்டோட ஜாயின் பண்ணிடுவோம். மதுரை போகிற பஸ்லாம் அப்படி தான் போவாங்க. இவங்க வந்து மதுரையிலேருந்து இந்த பஸ்ஸு வந்து 1 to 3 தான் போகும். சிவகங்கையில் எடுத்தாங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து பூவந்தி தான் நிப்பாட்டுவாங்க. பூவந்திக்கு அப்புறம் மதுரையோட கருப்பாயூரணி, அதுக்கப்புறம் வந்து ரிங் ரோடு, பாண்டி கோயில், அங்கேருந்து எல்லா கருப்பாயூரணிலேருந்து எல்லா ஸ்டாப்ஸ்லேயும் வந்து இந்த பஸ் வந்து நிற்கும். தொண்டிலோட டைமிங் வந்து இந்த பஸ்ஸோடைய டைமிங் வந்து 4:30 மணி. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து சிவகங்கையில் வந்து இந்த பஸ்ஸோடைய டைமிங் வந்து சாயந்தரம் வந்து 6:05. இவங்க வந்து மதுரையை வந்து ரீச் பண்ணுறதுக்கு வந்து 7:10 ஆகிடும். நியர்லி வந்து 7:10 ஆகிடும். ஏன்னா வந்து கருப்பையூரணிலேருந்து நம்ம வந்து மதுரை மாட்டுத்தாவணி போகிறது வரையும் ரொம்ப டிராஃபிக்காகவே இருக்கும். எக்ஸ்பெஷலி வந்து நம்மளுக்கு வந்து அந்த மீனாட்சி மிஷின்லேருந்து நம்மளுக்கு வந்து மாட்டுத்தாவணி போகிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே வந்து ஆயிரும். அதே மாதிரி வந்து சீசன் டயத்தில் வந்து இதை விட அதிகமாக வந்து டைம் ஆகும். இது வந்து சிவகங்கையோட பைபாஸு. லெஃப்ட்டில் போனால் மானாமதுரை, ரைட்டில் போனால் திருச்சி போகிற ரோடு, திருப்பத்தூர், புதுக்கோட்டை வழியாக திருச்சி. இந்த பஸ் அப்படியே வந்து இரவு நேரம் ஆயிடுச்சு. இரவு நேரத்தில் வந்து கடந்து நம்ம வந்து பஸ் வந்து போயிட்டே இருக்குது. இருள் சூழ்ந்த நேரத்தில் அந்த விளக்குகளை ஒலிக்க விட்டுக்கிட்டு இந்த பஸ் அழகாக வந்து போயிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து பூவந்தின்னு ஒரு ஊர் வந்து டிஃப்ரெண்ட்டான சாப்பிட்ற பேரில் ஒரு ஊர் இருக்குது. அதோடய ஹிஸ்ட்ரிஸை வந்து எடுத்து பார்த்தேன். அந்த ஹிஸ்ட்ரிஸை எடுத்து பார்க்கும்போது மருதுபாண்டியர் எப்போதுமே வந்து நம்மளுக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து டெய்லியும் வந்து குதிரையில் வந்து போவாங்களாம். அப்போ வந்து படமாத்தூர்னு ஒரு ஊர் வரும்போது குதிரையை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து வேறு குதிரைகளில் வந்து போகிற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. பூவந்தி வந்து நம்மளுக்கு வந்து அந்த வைகை கரை கிட்ட தான் இருந்துச்சா. ஒரு காலத்தில் வந்து அந்த நகரமே வந்து வெள்ளத்தில் வந்து மூழ்கினதுக்கப்புறம் மீதி உள்ள மக்கள் வந்து நம்மளுக்கு வந்து வசித்த இடம் திரும்ப வேறு இடத்துல வந்து வசித்த இடத்துக்கு வந்து பூவந்தினே வந்து பேர் வச்சிட்டாங்க. அதில் வந்து கீழ் பூவந்தி, மேல் பூவந்தின்னு வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு பஸ் இப்போ வந்து மதுரையோட ரிங் ரோடே வந்துருச்சு. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம வந்து அண்ணா பஸ் ஸ்டாண்ட், பெரியார், சிம்மக்கல் அப்படி போயிடலாம். நம்ம பஸ் வந்து மாட்டுத்தாவணி போகிறதுனால நம்மளுக்கு வந்து ரைட் எடுத்துகிட்டு பாண்டி கோயில் வழியாக தான் நம்ம வந்து பஸ் இனிமேல் வந்து போகும். நம்ம வந்து இப்படியே வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து போனோம்னா நம்மளுக்கு வந்து திருச்சி போயிடலாம். நம்ம வந்து லெஃப்ட் எடுத்து நம்ம வந்து உள்ளுக்குள்ளே பாண்டி கோயில் வழியாக அந்த பஸ்ஸு உள்ளே போகும். அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. மதுரையோட அழகே அழகு தான் மதுரைக்குள்ளே. ஆனால் நம்ம காலை நேரத்தில் வந்து நம்ம பூவந்தியை தாண்டி வரும்போதே நம்மளை வந்து மதுரைக்கு போகிறோன்னா மதுரை வந்து நம்மளுக்கு வந்து எப்படி வெல்கம் பண்ணோன்னா
அங்கே உள்ள யானை மலையை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் வரும். அப்பா மதுரைக்கு வந்தாச்சுன்னா அந்த யானை மலை தான் நம்மளுக்கு வந்து வரவேற்பு சின்னமாகவே வந்து தூரத்தில் இருந்து நம்மளுக்கு வந்து அழகாக காட்டும். வா வா வந்துட்டிங்களா, மதுரையை நோக்கி வந்துட்டிங்களான்னு வந்து கேட்கும். இப்போ பஸ்ஸு வந்து நம்மளுக்கு வந்து மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலை நோக்கி பக்கத்தில் வந்துருச்சு. லெஃப்ட் எடுத்த உடனே வந்து மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து சரவணா ஸ்டோர்ஸ் வந்து புதுசாக கட்டின சரவணா ஸ்டோர்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஃபேமஸ் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் இன் தமிழ்நாடு வந்து மாட்டுத்தாவணி. எனக்கு ரொம்ப பரிச்சயமான, ரொம்ப பிடித்த ஒரு என்ன சொல்லலாம், ரொம்ப பிடித்த ஒரு பேருந்து நிலையம் மாட்டுத்தாவணியை வந்து சொல்லுவேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா இதுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து மென்மேலும் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணி என்னை மென்மேலும் வளர வைப்பீங்கன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து இனிமேல் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ட்ராவல் விலாகில் வந்து இப்படி வந்து போகும்போது அந்தந்த ஊருக்கு என்ன சிறப்பு இருக்கோ அதை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கேதர் பண்ணி நான் வந்து பேச கற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் நன்றி வணக்கம். ஆனால் இதில் வந்து ஒரு கருத்தை வந்து நான் பதிவு பண்ணுறேன். இது ஒரு வேண்டுகோளாகவும் இருக்குது.